பிராமண சமூகத்திற்குள்ளே இருந்த இந்த பிராமணிய, சத்திரிய, வைசிய என்கிற மூன்று வர்ணங்கள். அதன் பிறகு சத்திரியர்கள் வந்து இரண்டாக பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சத்திரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தோற்று போட சத்திரியர்களுக்கு பூணல் போட மாட்டேன் அப்படின்னா அவங்க இழிநிலை அடைந்து அவர்களை சூத்திரர்கள் என்று 4வது வர்ணமாக பிரிக்கிறார்கள் இந்த பிராமணர்கள். எனவே பிராமணர்கள் சமூகத்திற்குள் இருந்து இந்த பிராமணிய சத்திரியர்களாக இருந்தவர்கள் தான் அவர்களில் ஒரு பிரிவினர் வந்து அந்த 3 வர்ணங்களை விட்டு வெளியேற்றப்பட்டு 4வது வர்ணமாக அவர்கள் ஆக்கப்பட்டார்கள் அப்படின்னு அம்பேத்கர் தெளிவாக சொல்றாங்க. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இந்த 3 வர்ணங்களுக்குள் இருந்த இந்த சத்திரியர்கள் ஒரு பிரிவினர் இந்த ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டதில் வந்து தோற்று போன காரணத்தினால் அவர்களுக்கு பூணல் அணிவிக்க மாட்டோம் என்று சொல்லிய பிராமணர்கள் அவர்களை 3 வர்ணத்திலிருந்து விலக்கி 4வது வர்ணமாக சூத்திர வர்ணம் என்று அவர்களை தள்ளிடுறாங்க. அதுதான் 4வது வர்ணம். எனவே இந்த பிராமணிய, சத்திரிய, வைசிய, சூத்திரர்கள் 4வதாக வந்தாங்க. இவர்கள் பிராமண சமூகத்திற்குள்ளேயே இருந்த பிரிவினர் தான். இவர்கள் நாடு முழுவதும் இந்த மனுஸ்மிருதியினுடைய, இந்திய ஒட்டுமொத்த நாடு முழுவதும் மனுஸ்மிருதியினுடைய ஆட்சி அடிப்படையில் ஆண்டார்களா பிரிட்டிஷ்கார வரதுக்கு முன்னாடி அப்படின்னா எந்த ஒரு சான்றும் கிடையாது. எந்த ஒரு எல்லா அரசர்களுமே இந்த மனுஸ்மிருதி அடிப்படையெல்லாம் எங்கேயும் ஆட்சி நடத்தலை. ஆனால் எங்கெல்லாம் இந்த பிராமணர்கள் போய் அரசனுக்கு ஆலோசகராக அமரத் தொடங்கினார்களோ அந்தந்த நாடுகளில் அது வந்து பார்த்திங்கன்னா, அந்தந்த நாடுன்னா நம்முடைய அன்றைய தனித்தனி நாடுகளாக இருந்துச்சு இல்லைங்களா, அங்கெல்லாம் இந்த இது நுழைய ஆரம்பிச்சது. இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ புத்த மதம் தோன்றிய போது புத்த மதத்தினுடைய துறவிகள்லாம் போய் எந்த அரசனுக்கு வந்து அவர்கள் அரசனிடம் பேசி அந்த அரசனிடம் புத்த மதத்துக்கு மாற சொல்கிறாங்களோ அப்போ உடனே அரசன் என்ன பண்ணால் நாடு முழுவதும் புத்த மதமாக மாற்றி விட்டுருவார். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா, ஜைன மதத்துக்காரங்க போய் அந்த அரசன் ஜைன மதத்துக்கு மாறினான்னா அவர்கள் முழுவதுமே அந்த நாட்டை ஜைன மதமாக மாற்றுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஆசீவக மதத்துக்கு மாறுறான்னா அப்படி மாறுவாங்க. அதன் பிறகு நீங்கள் இங்கேயே தெரியும், நம்முடைய 4 பெருமக்கள்லேயே, சைவத்தில் இருக்கக்கூடிய 4 பெருமக்கள்லேயே நீங்கள் சமணத்திற்கு சென்று விட்டு திரும்பவும் சைவத்துக்கு வந்தவங்களாம் இருக்காங்கன்னு பார்க்குறோம். இந்த சைவ வைணவத்திற்கு இடையான போட்டி பொறாமைகள்லாம் வந்ததுன்னு பார்க்குறோம். இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பிராமண குழுக்கள்லாம் வந்து சின்ன சின்ன குழுக்களாக அந்தந்த அரசனிடம் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதில் தான் வந்தது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. எனவே இந்த எப்படி இவர்கள் பரவியதை தவிர இந்தியாவில் உள்ள எல்லா நாடுகளிலுமே, எல்லா தனித்தனி நாடுகளிலுமே அந்தந்த எல்லா அரசர்களுமே இந்த மனுஸ்மிருதியின் அடிப்படையில் ஆட்சி நடத்தினார்கள் என்று எங்கேயுமே கிடையாது. 2வது, பிராமணர்கள் ஆட்சி ஆண்டதாக எங்கேயுமே வரலாறு கிடையாது. அவர்களுக்கு ஆட்சியால் அனுமதியே இல்லைன்னு மனுஸ்மிருதி சொல்லிடுது. இப்படிப்பட்ட நிலையில தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதை தெளிவாக அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறாங்க. பிராமணியத்தை எதிர்க்க வேண்டியது எதற்காக என்றால் என்று தெளிவாக கூறக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இது வந்து இந்த 4 வர்ணத்திற்குள் 4வது வர்ணமாக இருந்த சூத்திரர்கள் என்கிற அடிப்படையில் இவர்கள் பிரித்து மனிதனுக்குள்ளே ஏற்றத்தாழ்வை உண்டாக்குறாங்க. இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற சொல்லைத்தான் வந்து அம்பேத்கர் அவர்கள் திரும்ப பயன்படுத்துகிறாங்க. 2வது, இதன் காரணமாக இந்த பிராமணியத்தை காரணமாக சொல்லி இங்கே உள்ள எல்லா மக்களுடைய உரிமைகளையும் தட்டி பறிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் மிக முக்கியமான அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இன்இக்வாலிட்டி சொல்கிறாரு. அதன் பிறகு அடுத்ததாக சொல்கிறாரு, பெண்களை வந்து ஒரு பொருட்டாகவே இது மதிக்காமல் இருந்துச்சு இந்த பிராமணியம். ஆக மனுஸ்மிருதி என்கிற ஒற்றை மட்டும் எதிர்க்காம ஒட்டுமொத்தமாக பிராமணியம் என்கிற இந்த கான்செப்டே இது வந்து என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா மனிதருக்குள் ஏற்றத்தாழ்வை உண்டாக்குறது, பெண்களுக்கான உரிமையை மறுக்கிறது. இதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக வரையறுத்து கூறிய ஒன்றாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு பிறகு பிராமணியம் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் வந்து சூத்திரன்னு சொல்லிருச்சு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் சத்திரியனே கிடையாது. ஸோ இவங்க சொல்கிற 4 வர்ணத்தின் அடிப்படையில் அப்போ எல்லாத்தையும் சூத்திரன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த முதலாக நம்ம தெளிவாக நாம் சொல்லியிருக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தமிழர்கள், நம்ம இந்த திராவிட அப்படிங்கிறது தென்னிந்தியாவை கூட விட்டுருவாங்க. நம்ம தெளிவாக நம்ம ஊருக்குள்ளே ஒருத்தன் வந்து ஒரு கொள்கை திணிக்கிறான், ஒரு பாலிசி திணிக்கிறான், நீ இப்படி நடந்துக்கிடான்னு சொல்கிறான்னா எதிர்க்க வேண்டியது நம்ம தான். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நம்ம தான். ஆனால் ஒரு காலத்தில் அரசன் வந்து நான் சொன்னது மாதிரி அந்த பிராமணிய மதத்தை பின்பற்றிட்டான் அப்படின்னா அவன் எல்லாத்தையும் பிராமணனாக தான் மாற்றுவான் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அரசர்கள் காலமெல்லாம் போயிடுச்சு, பிரிட்டிஷ்காரங்காலம் வந்தாச்சு. பிரிட்டிஷ்காரங்காலத்துக்கு பிறகு 1947 நாட்டை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டான், நீங்களே ஆட்சி ஆண்டுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டான். இதன் பிறகும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அதிகார மையங்களில் இருந்த இந்த பிராமணிய டாமினேஷன், மேலாதிக்கம், இதை நாம் எதிர்க்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தா இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க.
இந்த சொல்லக்கூடிய இந்த பிராமணிய டாமினேஷன் எல்லாம் மத்திய இந்தியாவிலும் வட இந்தியாவிலும் தான் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தியது. தென்னிந்தியாவில் வேகவே இல்லை. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் வேகவே இல்லை. ஏனென்றால் இவர்கள் சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சி செய்த போது அதை எதிர்த்து நின்றார்கள் தமிழர்கள். அதே போல் ஹிந்தியை திணிக்க நின்ற போது தமிழர்கள் மட்டும்தான் எதிர்த்தாங்க. கன்னடா எதிர்க்கல, தெலுங்கு எதிர்க்கல, மலையாளி எதிர்க்கல, தமிழர்கள் மட்டும்தான் எதிர்த்தாங்க. இது காலங்காலமாக நம்முடைய மரபணுவில் ஊறி இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. யாரையும் உள்ள விடலை. காரணம், எம்முடைய 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பண்பட்ட ஒரு நமக்குடைய நாகரிகத்தை, மொழியை, பண்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய நாம பிறருடைய பண்பாட்டையோ, பிறருடைய மெய்யிலோ, பிறருடைய இறையிலோ, பிறருடைய கடவுள் கோட்பாடுகளே நமக்குள்ள திணிப்பதை நாம் ஒருபோதும் அனுமதித்தது கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில தான் கிபி 300 தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா களப்பிரர் ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. முதல் தமிழ்நாட்டை களப்பிரர்கள் பிடிக்கிறாங்க 350 ஆண்டுகள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மராத்தியர், அப்புறம் விஜயநகர தெலுங்கரசர்கள்லாம் உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் இந்த மத்திய நாட்டிலும் வடநாட்டிலும் இருந்த இந்த பிராமணிய, இவர்கள் சொல்லக்கூடிய பார்ப்பனிய ஆதிக்கம் இங்கே உள்ளே வந்தது. கோவில்களுக்குள்ளே தெலுங்கு மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டு கோவில்களுக்குள் இந்த பிராமணிய பார்ப்பனியம் புகுந்தது அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் இருக்கின்றன. அவை முழுமையாக நிரூபிக்கப்பட்டு விட்டன. எனவே நம்ம ஒட்டுமொத்தமாக இதை சொல்லக்கூடிய இந்த 4 வர்ணமாகட்டும், இவர்கள் ஒருவேளை இந்த பிராமணிய இந்த மனுஸ்மிருதியில் பிறரை பார்த்து தேவடியா மகன் சொல்லியிருந்தாலும் கூட அது நமக்கு விஜயநகர பேரரசு காலத்திற்கு முன்பு வரை அது நமக்கு அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லடா இருந்தால் தமிழர் இருந்தான். எப்போ பிராமணனை உள்ளே கொண்டு விட்டாங்களோ இந்த விஜயநகர தெலுங்கரசர்கள் சமஸ்கிருதத்தையும் தெலுங்கையும் கன்னடத்தையும் இது எல்லாத்தையும் உள்ளே மொழியாக திணிக்கிறாங்க, பாடல்களை திணிக்கிறாங்க, கர்நாடக சங்கீதம் என்கிற பேரில் தமிழை ஒழிக்கிறாங்க. தமிழர்களை அடித்து துவம்சம் செய்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு அரசர்கள் உள்ளே வந்த காலத்துக்கு பிறகுதான். இப்படிப்பட்ட இந்த பிராமணியத்தை பிடித்து கொண்டு தான் இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு இந்த இடத்துல சொல்கிறேன். பொட்டுக்கட்டி கோவில்களுக்கு நேர்ந்து விடுதல் அப்படிங்கிறது தெலுங்கர்களிடையே ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய வழக்கம். அதையும் தமிழ்நாட்டு வழக்கம் போல இவர்கள் எப்படி ஏமாற்றினார்களோ, தமிழ்நாட்டில் தேவர் அடியார் என்று சொல்லக்கூடிய சிவனடியார் போல இறைச்சேவை புரிந்த நம்முடைய அடியவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த பொட்டுக்கட்டிய இவர்களுடைய வழக்கத்தை இதோடு ஒப்பிட்டு எப்படி நம்ம பித்தளை மாற்றி வேலை பண்ணாங்களோ அது போல தான் இவர்கள் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் சைவ சிவாச்சாரியார்கள், வைணவ ஆச்சாரியார்கள் இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழை தவிர வேறு எதுவுமே அவன் வாழ்க்கையில் பேசாதவனையெல்லாம் இவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பிராமண கலப்பு ஏற்பட வைத்ததெல்லாம் தெலுங்கு அரசர் காலத்துக்கு பின்னாடி தான் பார்க்குறோம். நம்ம பிராமணன் சொல்கிறது வட வேத ஆரிய பிராமணர்கள் அப்படின்னு இவங்களை. ஸோ இதுக்கெல்லாம் கதவை திறந்து விட்டது யாருன்னு பார்த்தா இந்த தெலுங்கு அரசர்கள் காலத்தில் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது 100க்கு 100 விழுக்காடு சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்டாச்சு பலவிதமான ஆதாரங்களில். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் தான் நம்ம அதன் பிறகும் இவங்க என்ன பண்ணுறாங்க, திராவிட இயக்கங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு உன்னை பாப்பான் தேவடியான்றான், உன்னை பாப்பா வேசி மகன்றான். 1973ஆம் ஆண்டு தன்னோட இறுதி உரையில் ஈவே ராமசாமி பெரியார் என்ன சொல்கிறாரு, தமிழர்களே உங்களையெல்லாம் நான் வேசியின் மகனாக தேவடியாள் மகனாக விட்டு செல்வது தான் எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ எதுக்குடா அம்பேத்கரே சொல்லாத ஒன்று இவர் ஏன்டா சொல்கிறாரு அப்படின்னு ஆழமாக நம்ம எல்லாம் ஆய்ந்து பார்த்த போது தான் நமக்கு தெரிகிறது. மனுஸ்மிருதியில் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த 8வது அத்தியாயத்தில் 415வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னு ஆய்வு செய்யும்போது நமக்கு அதில் எந்த இடத்துலடா என்னடா சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது தான் அப்படி அதில் இவர்கள் கூறுவதைப் போல வேசியின் மகன் என்றோ, விபச்சாரியின் மகன் என்றோ, தேவடியாள் மகன் என்றோ எந்த இடத்திலுமே குறிப்பிடப்படவில்லை என்கிற மிக முக்கியமான உண்மை நமக்கு தெரிய வந்தது. அதுதான் நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக இப்படி ஒரு பொய்யை சொல்லி தமிழர்களையும், தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் சூத்திரன்னா தேவடியா மகன், வேசி மகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னே தொடர்ந்து பரப்புரை மெஸ்மரைஸ் பண்ணுற மாதிரி தொலைக்காட்சிகளை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விளம்பரங்கள் வருவதைப் போல மேடையாக பத்திரிகையாக புத்தகங்களாக எழுதி பேசி தமிழர்களை மடைமாற்றி விட்டு பிராமணிய மேலாதிக்கம் எங்கெல்லாம் இருந்ததோ அந்த இடங்களெல்லாம் அவர்களை விரட்டிவிட்டு, தமிழர்களை வைத்து அவர்களை விரட்டிவிட்டு அந்த இடங்களில் திராவிடர்கள் போய் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆட்சி அதிகாரத்தில் உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா திராவிடம் தான் வந்துட்டு இருக்கிறான், பிராமணன் இல்லை, வேறு யாரும் கிடையாது. மீண்டும் தமிழர்கள் ஆரியர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்ததைப் போல இப்போ திராவிடர்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய நிலையை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் இந்த ஒட்டுமொத்தமான சூழ்ச்சியினுடைய பின்னணியாக இருக்கிறது. சரி, இந்த சூத்ரா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூத்திரர்கள் அப்படின்னு இவர்கள் பின்னாடி மொழிபெயர்த்தாங்க இல்லைங்களா, இதுவே முதல்ல தவறு. தமிழில் சூத்திரங்கள் அப்படின்னா ஃபார்முலாஸ் அப்படின்னு அர்த்தம்.
நீங்கள் இதே சூத்ரா அப்படிங்கிறதையும் ஃபார்முலாக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கிறாங்க. அவர்கள் சூத்ரான்னு அவனை பிரித்ததுக்கு காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர்கள் வந்து இந்த 4வது வர்ணமாக பிரிக்க வேண்டுங்கிறது இந்த மொழியில் இந்த தன்னுடைய வகுப்பிலிருந்து இந்த 3 வர்ணத்தை விட்டு வெளியேறியவர்களாக தான் சொல்கிறானே தவிர, அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சண்டாளன்னு சொல்கிறான், ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவர்களை இழிநிலையில் அடைஞ்சவன் பார்க்குறேன். என்னென்னா யாரையெல்லாம் சொல்கிறான்னா, இந்த பிராமணியத்தை பின்பற்றாது பிற மதங்களை பிற இதெல்லாம் பின்பற்றக்கூடியவர்களை ரொம்ப இழிநிலையில் கொண்டு போகிறாங்க. அதில் குறிப்பாக நீங்கள் சண்டாளன்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டியை வந்து அவன் வேறு மதத்தை பின்பற்றிட்டாங்க. ஒரே காரணத்துக்காக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து சுடுகாட்டில் தான் அவர்கள் வாழ வேண்டும், சட்டியில் தான் சோறு வாங்கி தின்ன வேண்டும், அதே போல் கிழிந்த ஆடைகளை தான் போடணும், குளிக்கக்கூடாது என்பதாக அவர்களை இழிநிலைக்கு கொண்டு போன இந்த மானுடகுலத்திற்கு எதிரான ஏராளமான கொள்கைகள் இந்த பிராமணியத்தில் இருக்கிறது. அதை அவர்களுக்குள் வடக்கே நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் எதுவுமே தமிழ் மண்ணிலே பருப்பு வேகவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். காலப்போக்கில் இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் இந்த பிராமணர்கள் எந்தெந்த நாட்டினுடைய அரசர்களோடு நெருங்கி இருந்து தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதெல்லாம் செஞ்சுருக்கலாமே தவிர, ஒட்டுமொத்தமாக இப்படிலாம் அவங்க ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த சான்றுமே கிடையாது. அதை தமிழர்கள் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ இந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு முதல்ல வந்து எத்தனை உரைகள் இருக்குன்னு பார்க்கணும். எப்படி வந்து திருக்குறளுக்கு ஏராளமான பேர் உரை எழுதி வச்சுருக்காங்க இல்லைங்களா? கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் உரை எழுதியிருக்காங்க, சாலமன் பாப்பே அவர் எழுதியிருக்காங்க, பரிமேலழகர் உரை அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா? இதுபோல தான் தொல்காப்பியத்திற்கும் இளம்பூரணார் உரை அப்படிங்கிறது போல உரை எழுதியிருப்பாங்க. உரை அதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நேரடியாக அந்த மொழி நமக்கு புரியாது. உரையாசிரியர்களுக்கு அந்த மொழி புரிந்ததனால் அந்த இடைப்பட்ட காலம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் டைமில் அவங்களுக்கு அது தெரிஞ்சதுனால அதை வந்து உரையாக எழுதி வைப்பாங்க. அதைத்தான் நம்ம வாசிக்க முடியும், அதை தான் தெரிஞ்ச முடியும். இப்படி மனுஸ்மிருதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 விதமான உரைகள் இருக்கின்றன. இந்த உரைகளை வந்து வியாக்கியானம் அப்படின்னு சொல்கிறாங்க வடமொழியில். இதில் என்னென்னவெல்லாம் இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா, குல்லுகப்பட்டியம், அப்புறம் கோவிந்தராஜ்யம், அப்புறம் மேதாதியம் அப்படின்னு 3 வியாக்கியானங்கள் ஒரு செட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சர்வஜ்ஞ, நாராயணர், ராகவானந்தர், நந்தன ராமச்சந்திரர் அப்படின்னு 4 உரைகள். அப்போ மொத்தம் வந்து 7 உரைகள் இருக்கின்றன. இந்த 7 உரைகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, 1865ஆம் ஆண்டில் இந்த முதல் 3 உரைகள் இருக்குங்களா, அதுதான் இங்கே வந்து அவைலபிள். இங்கே வச்சுக்கோங்களேன். இந்த 3 உரைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குல்லுகப்பட்டியம், கோவிந்தராஜ்யம், வேதாத்தியம். இந்த குல்லுகப்பட்டியம்னா குல்லுகப்பட்டர் அப்படிங்கிறத கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் கூட இந்த சொல்லை இந்த பெயர் பயன்படுத்தியிருப்பார். ராஜாஜியை பார்த்து ராஜாஜி ஒரு குல்லுகப்பட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த குல்லுகப்பட்டர் யாருன்னா, இவர் தான் மனுஸ்மிருதியை வந்து உரை எழுதினவர். மனுஸ்மிருதியில் உரை எழுதும்போது நிறைய இவர் வந்து தனக்கேற்ற மாதிரி நிறைய எழுதி விட்டுருக்காரு. அவர் குறிப்பாக இந்த யுகங்களை பற்றி கூறும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலியுகம், திரேதாயுகம் இருக்கு இல்லைங்களா, இந்த கால்குலேஷன்லாம் தப்பாக எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிறத யுக்தேஸ்வர் கிரி அவர்கள் வந்து தனி நூலாக த ஹோலி சயின்ஸ் என்ற நூலில் வந்து எழுதியிருக்காங்க, விளக்கமாக போட்டிருக்காங்க. ஏன்னா குல்லுகப்பட்டர் வந்து மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அவர் தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூல நூல் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருத்தி எழுதினார் அப்படிங்கிற ஒரு உரை எழுதினாருங்கிறது அவர் மீது விமர்சனம் இருக்குது. ஸோ இந்த மனுஸ்மிருதியை வந்து வடமொழியில் இருக்கக்கூடிய இந்த மனுஸ்மிருதியை தமிழில் மொழிபெயர்க்க சொல்லி புதுவை முத்துரங்க செட்டியார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் முதலாக வந்து இவர் யார்கிட்ட கோரிக்கை வைக்கிறார் தெரியுங்களா? திருவகீந்தபுரம் கோமண்டூர் இளையவல்லி ராமானுஜாச்சாரியார் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவர் நான் சரிப்பா மொழிபெயர்த்து தரேன்ட்டு அவங்க எடுத்துக்கொண்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த குல்லுகப்பட்டியம், வேதாந்த ராஜ்யம், வேதாதிதியம் இந்த 3 உரைகளையும் சேர்த்து தான் மனுஸ்மிருதியோட உரைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் தமிழில் வந்து மொழிபெயர்க்கிறாங்க. இந்த மொழிபெயர்ப்பை திருத்தியவர்கள் யாருன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த முத்துரங்க செட்டியார் இருக்கு இல்லைங்களா, புதுச்சேரிக்காரர், அவருடைய சகோதரரான முத்து கோவிந்த செட்டியாரும் அதே போல் மற்றொரு வந்து பார்த்திங்கன்னா பூகா சுப்பராய முதலியார், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா திருத்துறாங்க. ஆக இந்த 1865ஆம் ஆண்டில் தான் இந்த 3 உரைகளின் அடிப்படையில் ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தமிழில் மனுஸ்மிருதி மொழிபெயர்க்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் தகவல். இதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1886 இந்த 3 உரைகளும் கூடவே நான் சொல்லி குறிப்பிட்ட இந்த சர்வஜ்ஞ, நாராயணர், ராகவானந்தர், நந்தன ராமச்சந்திரா உள்ளிட்ட இந்த 4 உரைகள் மொத்தம் 7 உரைகளையும் வாசித்து பார்த்து ஒரே புத்தகமாக மனுஸ்மிருதியாக வந்து யார் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜெனரல் சபையில் மெம்பராக இருந்த ராவ் சாஹப் விஸ்வநாத நாராயண மண்டலீக சர்மா அப்படிங்கிற ஒரு பிராமணர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் வந்து இதை நாகர லிபி, அதாவது தேவநாகரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து அவர்கள் நாகர லிபின்னு தான் சொல்லியிருக்காங்க.
ஸோ நாகர லிபியில் வந்து இவர் அச்சிடுகிறார். இதுதான் 7 வியாக்கியானங்களையும் உள்ளடக்கிய ஒரு மனுஸ்மிருதி. சரி, இப்போ இந்த மனுஸ்மிருதியில் எந்த இடத்துலடா இவங்க சொல்கிற மாதிரி விபச்சாரி மகன், வேசி மகன், தேவடியா மகன் அப்படின்லாம் சொல்கிறாரு இல்லையா, நம்ம பெரியாரிலேருந்து திராவிட இயக்கங்கள் கீச்சல் விழுந்த ரெக்கார்டு போல் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எந்த இடத்துல இந்த இப்படி இத்தனை 3 வியாக்கியானங்கள் ப்ளஸ் 4 வியாக்கியானங்கள் மொத்தம் 7 வியாக்கியானங்கள் கொண்ட கவர்னர் ஜெனரல் ஆஃபீஸில் இருந்து கொண்டு வந்த ஒரு மனுஸ்மிருதி. அதற்கு முன்பாக நம்ம ஊர் வந்து செட்டியாரும் முதலியாரும் சொல்லி எழுதிபோது மொழிபெயர்க்கப்பட்ட அந்த மனுஸ்மிருதி அப்படிலாம் வந்து பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாமே தமிழில் மொழிபெயர்த்து வைத்து கொண்டு தான் பெரியாரிலிருந்து எல்லா திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் இவர்கள் வந்து மனுஸ்மிருதியை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம உள்வாங்கிக்கணும். இவர்கள் நேரடியாக யாரும் சமஸ்கிருதத்தையோ அல்லது வந்து இந்த நாகர லிபியில் எழுதப்பட்ட இவற்றை வைத்து இவர்கள் யாருமே இங்கே வந்து பேசவில்லை. இவர்கள் இந்த தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த இதுதான் பண்ணுறாங்க. இந்த 3 வியாக்கியானங்களை உரைய வச்சுட்டு தமிழில் வெளியிட்டார் பார்த்தீங்களா, நம்ம ராமானுஜாச்சாரியார். இவர் மொழிபெயர்க்கும் போது என்ன செஞ்சிடறாருன்னா, இதில் 8வது அத்தியாயம் 415வது சுலோகத்தில் வேலைக்காரர்களாக இருக்கக்கூடிய தகுதி உடையவர்கள் அப்படின்னு 7 பேர் பட்டியல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மனுவில். அதில் மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று வந்து யுத்தத்தில் ஜெயித்து கொண்டு வரப்பட்டவன், ஒரு வேற்று நாட்டோடு போய் போர் புரிகிறாங்க, அந்த போரில் ஜெயித்த போது அங்கெல்லாம் ஆளை பிடிச்சி வந்து நம்ம வேலைக்கு வச்சுக்கிறது, அடிமை வேலைக்கு வச்சுக்கிறது அப்படிங்கிறது, அவன் அப்படிப்பட்டவன் தகுதியானவன். 2வது பக்தியால் வந்து அடைந்தவர்கள், உண்மையிலேயே பக்தியால் வந்து அடைந்தவங்க, அவங்களே வேலைக்காரர்களாக வச்சுக்கலாம். 3வது தன் வேலைக்காரியின் மகன் அப்படிங்கிறது 3வது. 4வது விலைக்கு வாங்கப்பட்டவன், காசு கொடுத்து வாங்கப்பட்ட அடிமை வேலைக்காரன். அடுத்தது ஒருவனால் கொடுக்கப்பட்டவன், இந்தப்பா வச்சுக்கப்பா, எங்கிட்ட அடிமை, இந்த வேலைக்காரன் அடிமையாக இருந்தால் நீ வச்சுக்கொண்டு வந்து டொனேட் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, தான் கொடுக்க வேண்டிய அபராதம் அல்லது கடன் தொகைக்கு ஈடுகட்டுவதற்காக வேலை செய்யக்கூடிய, கடன் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாத, வாடா நீ வந்து வீடு வேலை செஞ்சு கழிச்சிட்டு போடா அப்படின்றது. அப்புறம் பாகம் பிரித்ததால் கிடைத்தவன், இந்த சொத்து இருக்கும்போது உனக்கு 4 அடிமை எனக்கு 4 அடிமை இருக்கும்போது பிரிச்சுக்குவான் பார்த்தீங்களா, இவனெல்லாம் வந்து வேலைக்காரன் அப்படின்னு இவங்க அடிமை அல்லது வேலைக்காரர்கள், குறிப்பாக அடிமைகளை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த ஸ்லோகம். இந்த 7ல் எந்த இடத்துலையுமே நல்லா கூர்ந்து கவனிங்க, எந்த இடத்துலையுமே விபச்சாரியினுடைய மகன் என்கிறது வரல. இந்த 7 வேலைக்காரர்கள் பட்டியலில், அடிமைகள் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே விபச்சாரியோ வேசிய மகன் என்கிற வரல. ஆனால் எந்த இடத்துல வந்து குளறுபடி ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3வதாக இருக்கக்கூடிய தன் வேலைக்காரி மகன் அப்படிங்கிறத தமிழில் மொழிபெயர்த்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாசியுடைய மகள் அப்படின்னு பண்ணிட்டாங்க. அதை வந்து தன் தாசியுடைய மகள். இவங்க தாசி என்பது என்னென்னா அடிமை என்கிற ஸ்லேவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த மொழியின் அடிப்படையில் தாசி என்பதை குறிப்பிட்டாங்க. இப்போ தாசன் அப்படிங்கிறது ஆண்பால், தாசி என்பது பெண்பால். கண்ணதாசன், நான் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்கிறாங்க, பாரதிதாசன் அப்படின்னு சொல்கிறது. தாசன் என்பது நான் அடிமை பூண்டேன், இறைவனுக்கு அடிமை பூண்டேன் அப்படின்னு சொல்கிறதுங்களா, இறைவனுக்கு தாசகம் ஆகினேன், தாசன் ஆகினேன், இறைவனுக்கு நான் தாசி ஆகினேன் அப்படின்னா அடிமையாகினேன் பொருள். இதை படு கேவலமாக இது ஒரு பாலியலாக மாற்றியது, கொச்சைப்படுத்தியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இந்த பொட்டு கட்டக்கூடிய இந்த மிக மானுடத்திற்கு எதிரான ஒரு கேவலமான வழக்கத்தை கொண்டு வந்தவர்கள் தான் இதை வந்து கொச்சைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. அவர்கள் வந்து தெலுங்கர்களில் இருந்த ஒரு குழுவினர், ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியைச் சேர்ந்த அவர்கள் செய்த வழக்கத்தை ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையுமே குழப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எனவே இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3வது என்ன சொன்னால், தன் வேலைக்காரியினுடைய மகன் தான் மனுனுடைய மூலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது தன்னிடம் ஒரு வேலைக்காரியாக இருக்காங்க, அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அவனுடைய மகனும் நம்முடைய அடிமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பிராமணியத்தினுடைய இந்த ஏற்றத்தாழ்வு கண்டிக்கப்பட வேண்டியது, அம்பேத்கர் சொன்னதை போல அது புறக்கணிக்கப்பட வேண்டியது. இந்த மனுவை வந்து ஏன் எரிச்சாருன்னா இதனால தான் எரிக்கிறார். அவரது இவ்வளவு மாநிலத்திற்குள்ள ஏற்றத்தாழ்வை வந்து தீண்டாமையை உருவாக்கக்கூடிய மனுஸ்மிருதி எதிர்ப்பும் அப்படிங்கிறது அம்பேத்கருடைய ஒரு நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் அக்செப்டபிள் ஒரு ஸ்டாண்டாக இருந்துச்சு. தவிர இந்த மாதிரி வந்து உன்னை தேவடியான்றான், உன்னை விபச்சாரின்றான், நீங்கள தமிழர்கள்லாம் தேவடியா பசங்க, தமிழர்கள்லாம் விபச்சாரி பசங்கன்னு பெரியார் சொல்கிற மாதிரிலாம் எந்த இடத்துலையுமே சொல்ல. பெரியார் எது தனக்கு இருந்த வந்து தமிழர் மீதான வெறுப்பையெல்லாம் இப்படி தன் ஆத்திரம் தீர வாழ்நாள் முழுவதும் திட்டி தீர்த்து கொண்டார் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தாசன் தாசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, தாசியம் அப்படிங்கிற சொல் வந்து வடமொழி சொல் வந்து ஆங்கிலத்தில் டோண்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. டாண்டேஜ் அல்லது டோண்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஆக ஒட்டுமொத்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா,
இந்த மனுஸ்மிருதி என்பது தமிழர்களுக்கு அப்ளையே ஆகாதுங்க. தமிழர்களுக்கு மட்டுமே இல்லை, பிராமண சமூகத்தை தவிர வேறு யாருக்குமே அப்ளை ஆகாது அது. ஆனால் அந்த பிராமணர்களே அதை பின்பற்றுறதில்லை. எந்த பிராமணர் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மனுஸ்மிருதியை பின்பற்றி அதனுடைய அடிப்படையில் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களே வந்து பலதையும், ஏன்னா எதிர்ப்பு வரும் கண்டிப்பாக, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளே பண்ணிக்கலாம், அவங்களுக்குள்ளே பண்ணிக்கலாம், பண்ணி என்கிட்ட வந்து நீ ஏன்டா அதெல்லாம் திணிக்கிற, என்ன பார்த்து சூத்திரன் சொல்லக்கூடாது, என்னடா உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா சூத்திரன்னா உன் பிராமணிய சமூகத்திற்கு இருந்து அந்த பிராமணியத்திலிருந்து இழிநிலை அடைந்து விட்டதை தான் நீங்கள் சூத்திரன்னு சொல்கிறீங்களே தவிர எங்களை சொல்லலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போது இந்த மொழிபெயர்ப்பு தமிழில் வந்து இப்படி தப்பாக மொழிபெயர்த்துட்டாங்களா, அதையே இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. இதை பிடித்து கொண்டு இந்த தப்பாக மொழிபெயர்த்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது முதல்ல 1865 இல்லையா, ஆமாம் 1865 தான் முதல் பதிப்பு. ஆமாம் 1882 முதல் பதிப்பு, அதன் பிறகு 2ஆம் பதிப்பு வந்துடுது. அப்புறம் 1889 3ஆம் பதிப்பு வருது. 1919 4ஆம் பதிப்பு வருது. இந்த 1919 4ஆம் பதிப்பை தான் தற்பொழுது வீரமணியார் உள்ளிட்ட இந்த பெரியாரியர்கள் எல்லாமே பிடிச்சிக்கிட்டு அதைத்தான் தெரியுறாங்க. அதில் தான் இந்த மாதிரி வந்து மொழிபெயர்ப்பில் தவறு செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து நிரூபணமாகுது. இதற்கு இன்னொரு எவிடன்ஸ், சரிப்பா மொழிபெயர்த்தது இவன் தமிழில் தப்பாக சொல்லிட்டா நீங்கள் ஒரு சொல்கிறது சப்பக்கட்டு கட்டுறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் ஒரு திரும்ப திணித்த ஒரு தகவலை நம்ம உடைக்கும் போது அவ்வளவு செரிமானம் செய்து கொள்ளலாம், உடனே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் பெரிய அளவில் பணம் செலவு செய்து மேடையாக ஊடகங்களாக பத்திரிகைகளாக இவர்கள் நமக்கு திரும்ப சொல்லி மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சிருக்கிற ஒரு பொய்யை நாம் உடைப்பதற்கு முதல் நம்ம அனுமதிக்கணும். நம்ம இது உடைக்கணும்ப்பா அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா நீங்களாம் மனசுக்குள்ளே உடைச்சிடலாம். இதில் சரி இவங்க தமிழில் தப்பாக சொல்லிட்டாங்கன்னு பார்த்தாலும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது கவனமாக தான் பண்ணுவான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1909ஆம் ஆண்டு மன்மதநாத் தத் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு இருக்குது. அந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வரிசையை சொல்லிட்டு வராங்க. ஏற்கனவே குறிப்பாக அந்த 7 பேர்த்துடைய வரிசையை சொல்லிட்டு வராங்க. போரினால் ஜெயிக்கப்பட்டவன் சொல்கிறாங்களா, அதுக்கு வந்து a captive of war, வாரில் கைப்பற்றப்பட்டவன், பிடிபட்டவன், ஏ ஸ்லேவ் ஃபார் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு த சன் ஆஃப் அ ஃபீமேல் ஸ்லேவ் அப்படின்னா பெண் அடிமை, வேலை செய்யக்கூடிய பெண் அடிமையான அவளுடைய மகன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, எந்த இடத்துல தாசி மகன், தேவடியா மகன், தேவரடியார் மகன் அப்படின்லாம் இவங்க சொல்ல கிடையாது அந்த இடத்துல அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. சரி, அதுக்கடுத்து இன்னொரு ஆங்கில ஆவணம் வந்து பார்த்திங்கன்னா SBE வால்யூம் 25, இதில் 1886 வெளியில் வந்தது. த லாஸ் ஆஃப் மனு அப்படிங்கிற புக்கு, ஜி புஹ்லர். இதில் வந்து ப்ரொனவுன்சியேஷன் வந்து BUHLER, ப்ரொனவுன்ஸ் புஹ்லர் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலாக ஜி பஹ்லர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவர் வந்து தெளிவாக வந்து சொல்கிறார். அவர் தேர் ஆர் ஸ்லேவ்ஸ் ஆஃப் 7 kinds, அதாவது 7 விதமான அடிமைகள் இருக்கிறார்கள். மனுஸ்மிருதியினுடைய டிரான்ஸ்லேஷனு இந்த ஜி பஹ்லருங்கிறது தான், இவர் தான் லாஸ் ஆஃப் மனு அப்படிங்கிறது தான். இதே அடிப்படையில் தான் அம்பேத்கர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சான்றுகளை இதனுடைய அடிப்படையில் தான் எடுத்து அவர் வந்து கையாண்டார்னு பார்க்குறோம். அதில் சொல்கிறாங்க தேர் ஆர் ஸ்லேவ்ஸ் ஆஃப் 7 kinds, 7 விதமான அடிமைகள் இருக்கிறார்கள். ஹி ஹூ இஸ் மேட் அ ஸ்லேவ் அண்டர் அ ஸ்டாண்டர்ட், அது வந்து யார் ஒருத்தர் வந்து அடிமையாக்கப்பட்டாங்களோ, ஒரு தரத்தின் அடிப்படையில் அடிமையாக்கப்பட்டாங்களோ அவங்க. அடுத்தது ஹி ஹூ சர்வ் ஃபார் ஹிஸ் டெய்லி ஃபுட், அவன் தன்னோட உணவுக்காக ஒருத்தன் வந்து யாரெல்லாம் வந்து பாடுபடுறானா அவன். அப்புறம் ஹி ஹூ இஸ் பார்ன் இன் த ஹவுஸ் த சன் ஆஃப் அ ஃபீமேல் ஸ்லேவ், ஒரு வேலைக்காரியாக அடிமை வேலைக்காரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பிறந்த மகன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது ஆங்கிலத்திலே வருது. அப்போது எல்லா விதமான இதிலே வந்து பார்க்கும் பொழுது எந்த இடத்திலும் மனுஸ்மிருதியினுடைய இந்த 8வது அத்தியாயம் 415வது ஸ்லோகம் இந்த மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட தவறை வைத்துக்கொண்டு தாஸ்யம் என்கிற சொல்லை வைத்துக்கொண்டு அது தாசி என்பதை இவர்கள் விபச்சாரி, வேசி என்றெல்லாம் ஆக்கி கொண்டாங்க. இதுக்கு அடிஷ்னலாக வந்து இந்த மந்திரங்களில் உள்ள சொல்லக்கூடிய மந்திரங்களில் உள்ள சோமனுக்கு மனைவியாய அவனுக்கு மனைவியானார்கள் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்காங்க. நம்ம என்ன சொல்லணும்னா மந்திரங்களை நம்ம ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மந்திரத்தை ஏன்டா எனக்கு வந்து சொல்கிற, நீ எப்பொழுது வேள்வியை அனுமதிக்கிறாயோ அந்த வேள்வியோடு செய்யக்கூடிய அந்த பிராமணனை வீட்டுக்குள்ளே விட்டோ அலுவலகத்துக்கு விட்டோ நீங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லி வேள்வி செய்ய சொல்கிறீங்களோ அப்போ அவன் சொல்கிறதெல்லாம் தான் நீங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு வேண்டாம் தமிழில் சொல்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தா தமிழை நீ முன்னிலைப்படுத்தி தமிழில் மந்திரம் சொல்லி எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுன்னு சொல்லியிருந்தா தெரிந்திருக்கும். முதல் நாளே நீங்கள் வந்து அடித்து துரத்திருப்பாங்களா இல்லையா?
ஆக இது வந்து எளிமையாக விரட்டக்கூடிய ஒன்று. எனவே இது இப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், மந்திரத்தில் ஒன்று இப்படி சொல்கிறான், மந்திரத்தில் ஒன்று இப்படி சொல்கிறாங்கிறது இது சுத்த வந்து ஹம்பக். நீங்கள் வந்து ஏன் நீங்கள் வந்து அவன் சமஸ்கிருதத்தில் தமிழில் சொல்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தால் இத்தனை வேலையே முடிஞ்சிருக்கும். அதை இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் செய்திருக்கலாம். தமிழில்தான் நீங்கள் தமிழ்நாட்டில் மந்திரம் ஓத வேண்டும் என்று இந்த பிராமணர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் இந்த திராவிட அரசுகள், அதை வந்து சாதி மத சமஸ்கிருத ஒழிப்பை ஹிந்தி திணிப்பு எதிர்க்கக்கூடிய இவர்கள் செய்திருந்தாலே வேலை முடிஞ்சிருச்சு. ஏன் செய்யலை? இன்னும் வச்சுக்கிட்டு ஐயோ அவமான்றான், ஐயோ அவமான்றான், ஐயோ அவமான்றான் இப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளு 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 தள்ளுன்னு ஒரு சினிமாவில் பஸ் அங்கே நிற்கும், இங்கிருந்து தள்ளிக்கிட்டு இருப்பான் தெரியுங்களா. இந்த வேலையை தான் இத்தனை ஆண்டு காலமாக இந்த திராவிடம் செய்து கொண்டிருக்கிறது, பெரியாரியம் செய்து கொண்டிருக்கிறது, மார்க்சியம், அதே போல் என்னென்ன இயங்களெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு இவர்கள் வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா புஷ்னா மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இவர்கள் செய்து கொண்டிருக்கார்கள் என்று உணர முடிகிறது. எனவே இந்த அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அளவுகோல் தான் மிகச்சரியானது பிராமணியத்திற்கு. அது சிம்பிளான ஒரே இதில் தள்ளிடுறார் அவர். ஏற்றத்தாழ்வை திணிக்கிற நீ மனிதர்களுக்குள்ள ஆகாது, பெண்களை ஒடுக்கிற ஆகாது, எங்களை நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி என்னை வந்து சமூக சமநிலைத்தன்மையை கெடுத்து என்னை தாழ்த்துகிறாய், இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், போடா, எனவே மனுஸ்மிருதி வேண்டாம் போடா அப்படின்னு தூக்கி வீசுகிறார். அதோடு நிறுத்திக்கிறத விட்டுட்டு இவங்க என்ன, உன்னை தேவடியா பயின்ட்டார், உன்னை வேசி மகன்ட்டாங்க, உன்னை இப்படி சொல்லி என்னை சொல்லாத ஒன்றை வேண்டுமென்றே திணித்து தமிழர்களை, அதே போல் தமிழ் சமூகத்தில் தமிழ் இனத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் இப்படியே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயே உள்ள விட்டு, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒருவன் நான் ஒடுக்கப்பட்டு நான் தாழ்த்தப்பட்டவனாக தாழ்வு மனப்பான்மையில் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இருக்கும்போது என்னிடம் வந்து ஒருத்தர் என்ன சொல்லணும், நீ தாழ்த்தப்பட்டவன் அல்ல மேலே எழுந்து வா, நீ ஒடுக்கப்பட்டவன் அல்ல மேலே எழுந்து வா, நாங்களாம் இருக்கோம், மனிதனுக்குள்ளே இது ஏற்றத்தாழ்வில் இயற்கை படைக்கல மேலவான்னு சொன்னால் தான் நான் மேலே வருவேன். என்னை இப்போ பார்த்தா நீ தாழ்த்தப்பட்டவன், நீ ஒடுக்கப்பட்டவன், நீ வந்து உன்னை வேசி மகன்ட்டாங்க, உன்னை விபச்சாரி மகன் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நான் எப்போ எந்திரிச்சு வெளியே வருது? நான் எந்திரித்து வெளியே வந்தால் இவர்கள் இப்படி சொல்லக்கூடியவனுக்கு வந்து அவனுக்கு அந்த இடத்துல நிற்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடும், அடித்து விரட்டிடுவேன். அதனால் என்னை மயக்கத்திலேயே மாயிலேயே வைத்துக்கொண்டு இப்படி ஏமாற்றி கொண்டிருப்பது என்பதுதான் இவர்களுடைய உண்மையான சூத்திரமாக இருக்கிறது. சூத்திரம்னா இந்த இடத்துல ஃபார்முலான்னு பொருள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.